புது ஆண்டு பிறக்கும் பொழுது நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அது சம்பந்தமா ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் ஒன்று வந்து, 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி யாரும் காத்தால ரோட்ல நடக்காதீங்க. இந்த 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து இனிமேல் நான் உடம்பை சரியா வச்சுக்க போறேன், எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல ஆயிரக்கணக்கான பேர் நடப்பாங்க. எல்லாம் 4ஆம் தேதியோட ரிட்டையர் ஆவாங்க. 5ஆம் தேதியிலும் திரும்பி வாக்கிங் போங்க அப்படின்னு ஒரு காமெடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க கூட அந்த காலத்துல ஒரு படத்துல வர மாதிரி நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு சொல்லி நீ ராத்திரி மட்டும் கொடுன்ற மாதிரி நம்ம பல பேர் வந்து குறிக்கோள் அநேகமாக எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். தெரியலன்னா நியமம் 3 படிச்சீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையுடன் ஒன்றாகுதல், குருநாதரோ கடவுளோ. விவேகானந்தர் சொல்ற மாதிரி ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ், குறிக்கோளை அடையும் வரை ஓய்வு எடுக்காதே. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரோ அப்படி இல்லைன்னா ஒரு கார்லயோ போவோம். இந்த 2 வீலர்லயோ கார்லயோ போறதா இருந்தா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நம்மளாம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை காரோ இல்லை வாடகை 2 வீலர் எடுத்துன்னு போயிட்டோம். நிறைய நேரங்களில் நமக்கு புரியவில்லை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறதுக்கு தான் அந்த வண்டி தேவையாக, அந்த வண்டி எனக்கு சொந்தமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆங்கிலத்தில் அக்கௌண்ட்ஸ்ல அதுக்கு என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஒரு அசையா சொத்தை வாங்கிட்டு அதன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னா அது பேர் நான் பெர்ஃபார்மிங் அசெட். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு எப்படி ஒரு வண்டி தேவையோ அது சொந்த வண்டியாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த நேரத்துக்கு அந்த வண்டி தேவை, எடுத்துட்டு போறோம். இதை போன்று இந்த உடலை எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ஆன்மா. இந்த உடல் எதற்காக இந்த ஆன்மா வருது அது புரியறதே நம்மளுக்கு பல நேரங்கள்ல அந்த கேள்வியே வரதில்லை. வழிகள் இந்த உலகத்துல பிறந்ததுன்றது சந்தோஷமாக இருப்பதற்கு, ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு, அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனா உண்மையாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஆன்மா பயணம்ன்றது, ஆன்மீக பயணம்ன்றது இங்கிருந்து அங்கு செல்வதற்கு. அது அங்குன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது வெறும் முக்தி அடைதலா, இல்லை 7வது பாயிண்ட் 8வது பாயிண்ட் அவ்வளவுதானா, இல்லை அதை தாண்டிய வேற பிரதேசங்களா, சென்ட்ரல் ரீஜனா, 13 பாயிண்டா, அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும். மனிதனுக்கு மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளை முடிவு செய்வதற்கு நமக்கு ஒரு சுய சிந்தனை, ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லலாம், அதை கொடுத்துருக்காங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு பேர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆன்மீக குறிக்கோள்னு ஒண்ணு நமக்கு இருக்கா? இல்ல தமிழ்நாடு காலத்துல சொல்லாங்க, எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாரு, டெய்லி ஆபீஸ் போயிட்டு வரணும், இல்ல ப்ரமோஷன் வரணும், அதை விட ஒரு உயர் நிலை. இதை போன்று இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மளுடைய கவனம் குறிக்கோளில் காலத்தின் அவசியம். மனுஷனுக்கு மட்டும்தான் நேரன்றது, காலன்றது, முக்கியன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற மனுஷன் மட்டும். உண்மையாகவே புரிஞ்சுக்கிறோமா வேற விஷயம், ஆனா அந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த காலத்தின் அவசரம் நமக்கு புரியுதா? தமிழ்ல எப்போ ஒரு வாக்கு உண்டு, இந்த உயிர்ன்றது என்னைக்கு போகுன்றது யாருக்கும் தெரியாது. 40 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், நாளைக்கே போகலாம். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக இந்த உடலில், நான் சொல்றது நம்மளுடைய ஆன்மா எதற்காக இந்த உடலுக்குள் இது புகுந்து இந்த வண்டின்ற ஒரு சரீரத்தை அது யூஸ் பண்ணுதுன்றது தெளிவாயிடுச்சுன்னா
எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகிறது புத்திசாலித்தம். இதை தான் நம்மளுடைய குருநாதர் தன்னுடைய புத்தாண்டு உரையில ரொம்ப சிறிதாக பேசினாலும் அவர் இந்த புத்தாண்டு உரையில அவர் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை 7 மாதத்தில் அடையக்கூடிய வாய்ப்பை பாபுஜி மகாராஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் எந்த விதமான பாகுபாடோ எந்த விதமான ஏற்ற இறக்கமோ நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் இல்லாம எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதன் என்ற பிறப்பிடித்த அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். 7 மாதத்தில் காத்தாலும் 6 பேசும்போது சொன்னேன், ஒரு தராசுல ஒரு பக்கம் 7 மாசம் வைங்க, தராசுல இன்னொரு பக்கத்துல 1.5 கோடி வருஷம் வைங்க. இந்த 1.5 கோடி வருடம் உங்களுக்கு ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் புரிஞ்சு அதை நீங்க ஒவ்வொரு முறை இந்த உலகில் பிறக்கும்போது நீங்க அதை எடுத்து செஞ்சா கூட உங்களுக்கு சுயமாக பிராணாகுதி அற்ற ஒரு பாதையில போனீங்கன்னா 1.5 கோடி வருஷம் ஆகும் குறிக்கோளை அடைவது. இந்த பக்கத்துல 7 மாசம். புத்திசாலியாக இருந்தால் 1.5 கோடி முக்கியமா 7 மாசம் முக்கியமா? இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒரு முறை சாரிங் யாராவது ஒரு டாக்ல சொன்னார், ஒரு முறை மனுஷ பிரிவுல பிறந்ததுனால அடுத்த முறையும் மனித பிரிவு தான் கிடைக்குன்ற உத்தரவாதம் கிடையாது. எங்க காலத்தெல்லாம் இப்பெல்லாம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க காலத்துல நாங்க படிக்கும்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் மார்க் படிக்கணும் 1ஆம் கிளாஸ் அனுப்பிச்சு விட்ருவாங்க, திரும்பி ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு சறுக்கு மரம் மாதிரி பின்னாடி போகக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. இது நமக்கு முதல்ல புரியணும். அப்படி புரிஞ்சதுன்னா எனக்கு முன்னால் எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக சொத்தை என்னுடைய குருநாதர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், அதை எவ்வளவு அவசரமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். பாபுஜி மகாராஜ் சொன்னதாக அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம், கம் அண்ட் லூட் மீ. என்கிட்ட எவ்வளவு வேணுமோ நீ திருடிட்டு போ, எடுத்துட்டு போ, எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அவங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா, சிரத்தை இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. வாங்க, யார் வேணா வாங்க. இந்த வருஷத்துக்கு 10 பேர் தான், அடுத்த வருஷம் 20 பேர், இப்படிலாம் பாகுபாடு இல்லை. உலகத்துல இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் இந்த வருஷமே நீங்க குறிக்கோளை அடைய முடியும். அதற்கு முதல்ல அட்லீஸ்ட் இங்க இருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதுவே ஒரு பிரச்சனையும் கூட. அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இந்த பாதையில ஏற்கனவே இருக்கோம். பிரச்சனை என்ன, இந்த பாதையெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்கூல்ல சேர்ந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா பாஸ் கிடையாது. 2020, 21, 22 மட்டும் அந்த பேண்டமிக்ல ஆல் பாஸ் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் படிச்சுதான் பாஸ் பண்ணும். அதை போன்று இந்த பாதையில் இந்த பள்ளியில் சேர்ந்ததனால் நீங்க பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போவோம், லிபரேஷன் ஆயிடுவோம், ஹையர் லெவல் போவோம் இல்லை. நம்மளுடைய வேலை படிப்பது. அப்படின்னா எனக்கு கிடைத்த இந்த காலகட்டத்தில் அடுத்த 7 மாதத்தில் நான் அந்த குறிக்கோளை எது என்னுடைய குருநாதர் இந்த பிறவிலேயே 7 மாதத்திலேயே அடைய முடியும் சொன்னாரோ அதை நான் அடைவதற்கு தயாராக இருக்கிறேனா? இல்ல அந்த ஜோக்ல சொன்ன மாதிரி 4 நாள் எல்லாம் வாக்கிங் போயிட்டு திரும்பி 5ஆவது நாள் கொடுப்பா. ரீசெண்டா ஒரு வீடியோ கூட காமெடி வீடியோ பார்த்துருந்தேன். இந்த புது வருஷத்துக்கு எப்படி அவங்க டயட்டுக்கு ரெசல்யூஷன் போடுறாங்க. அதில் ஒரு நாள் சீட் டேங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாள்லேருந்து ஆரம்பம், இன்னைக்கு ஒரு நாள் என்ன சாப்பிடலாம். அதை போன்று நமக்கு பல நேரம் நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், உடலை வருத்த வேணாம், பட்னி கிடையாது, யாரும் நீங்க தியானம் பண்ணுங்க அடுத்த 7 மாசத்துக்கு சாப்பிடக்கூடாது, இது மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நம்மலாம் மதத்தில் கொஞ்சம் ஊர்ந்து அதுலேருந்து நம்ம இறங்கி வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளுடைய உடலை வருத்தி நம்ம அந்த விஷயத்தை செய்வோம். 48 நாள் தான் இருக்கும், சாப்பிட மாட்டோம், இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. நம்மளுடைய பாதையில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன், அதை நம்மளுடைய மாஸ்டர்கள் ரொம்ப சூட்சமாக சொல்லிட்டாங்க. எது உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைன்னு நினைக்கிறியோ அந்த உணவை நீ எடுத்துக்காது.
ரஜஸ், தமஸ், சாத்விக்னு சாப்பாடுலாம் பிரித்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த உணவை உண்பதன் மூலம் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைபடும் என்று நினைத்தால் அதை சாப்பிடாது. ரொம்ப ஓவரா சாப்பிட்டு தூக்கமாக வருது, சாயங்காலம் எனக்கு சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு பிடிக்கல, காத்தால சீக்கிரம் வந்து பிடிக்கலன்னா ஒன்று கம்மியாக சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாது. இவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை எளிமையாக மாற்றி விட்டார்கள். சுலபமாக மாற்றல, எளிமையாக மாற்றி விட்டார்கள். குறிக்கோள் நீங்களே அமைச்சுக்கலாம். அதற்கு எந்த உழைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்பதை நானே முடிவு பண்ண முடியும். இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் நீங்களே எந்த கிளாஸ் படிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம், 10 வருஷம் ஒரு கிளாஸ்ல பாஸ் பண்ண போறேனா இல்லை நாளைக்கே பாஸ் பண்ண போறேனா, இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வாத்தியார் கொடுத்துட்டாரு. இது ஒரு விஷயத்துல திருடங்கையில சாய் கொடுக்குற மாதிரி. நீங்களா முடிவு பண்ணோம் இந்த ஆன்மாவை எதற்காக இந்த உடலில் இந்த இயற்கையை புகுத்தியதோ அது எனக்கு புரிந்து அதை நான் குறிக்கோளாக எடுத்து அதை அடைவதற்கு நான் தயாராக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய குருநாதர் அதை 7 மாதத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எப்படிங்க தெரியும்? அது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா இவ்வளவு நாள் நீங்க ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க, உணர்ந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சத்சங்களே பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு சத்சங்களையும் அவ்வளவு ஆன்மீக பொக்கிஷங்களை அவர் கொடுக்குறார். ஒவ்வொரு சிட்டிங், ஒவ்வொரு தனி அமர்வு, ஒவ்வொரு குரூப் சத்சங், ஒவ்வொரு பண்டாரா போகும்போது. ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். கிராஸ் ரோட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கிராஸ் ரோட்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட்டு ரோடு வருது. அந்த இடத்துல நீங்க சரியான முடிவு எடுக்கணும். நான் லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா? இப்ப நீங்க போக வேண்டிய குறிக்கோள் லெஃப்ட்ல இருந்து நீங்க ரோடு ரைட்ல எடுத்துட்டீங்கன்னா ஊர் சுத்திட்டே இருக்கணும். அந்த குறிக்கோள் விட்டு நடந்து போயிடுவீங்க. அப்படின்னா எது குறிக்கோள் எனக்கு தெரிஞ்சாலும் ரோடு எது இடது பக்கம் எது வலது பக்கம் திரும்ப முடியுன்றதை என்னால முடிவு செய்ய முடியும். அப்படின்னா இந்த பாதையில நான் வந்தபோது எது என்னுடைய குறிக்கோள், இந்த குறிக்கோளை இந்த உலகில் நான் இருக்கும் பொழுதே முடிந்தால் 7 மாதத்தில் அடைவதற்கு நான் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்துல என்னுடைய குருநாதர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த கிராஸ் ரோடு இல்லை முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கேன்னா எனக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் முடிவெடுக்கணும். என் குறிக்கோளை நோக்கி இன்று நான் தேவையான அளவு நகர்ந்து விட்டேனா. கருத்தில் ஆரணியில் பேசணும் சொன்ன அதே விஷயம் தான். அந்த வீடியோ வரும், அப்புறம் திரும்பி பார்த்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஒரு முதல் முறையாக நான் ஆன்மீகத்தில் ஆரம்பிப்பதாக நினைத்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். தப்பே இல்லை. பல நேரங்களில் நான் பல இடங்களில் படிச்சிருக்கேன். இந்த கல்யாணத்தில் 7 year itch அப்படின்வாங்க. ஒவ்வொரு கல்யாணத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 வருடங்கள் தாண்டும் போது ஒரு புருஷனுக்கும் கொண்டாடி பெரிய தகராறு வரணும். அதுக்கு இந்த உளவியல் ரீதியாக என்ன பதில் சொல்லுவாங்க, 7ஆம் வருடம் வரும்பொழுது மீண்டும் திருமணம் செய்வது போல் வாழ்க்கை ஆரம்பிங்க. அதுக்கு நான் இப்போ கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுன்றது இல்லை. மீண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண மாதிரி எப்படி மீட் பண்ணோம் அந்த மாதிரி. அதே போன்று இந்த ஆன்மீகத்தை அது 7 வருஷம் ஆயிடுச்சுன்னா இது 7 மாசம் ஆயிடுச்சு. 7 மாசத்துல குறிக்கோளை அடைய முடியும்னு சொல்றாரு. செஞ்சாம பார்த்துருவோம் என்ன நஷ்டம் இருக்கு நமக்கு. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 1.5 to 2 மணி நேரம் தேவை. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா பாக்கி இருக்கு 22 மணி நேரம் நீங்க எப்படி வேணா வந்துட்டு வாங்க. அது உங்க இஷ்டம். இந்த 2 மணி நேரம் சரியா அமைஞ்சதுன்னா அந்த 22 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா சரியா அமையும். இது எனக்கு புரிந்து இந்த புது வருட துவக்கத்தில் அந்த குறிக்கோளை 7 மாதத்தில் நான் அடைவதற்கு தயாரா என்ற ஒரு முடிவை இன்று எடுத்து இனிலேருந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங், ஒரு புது நிகழ்வு நடந்ததாகவோ ஒரு புது வாழ்க்கையை துவங்குவதாகவோ முடிவு செய்து அதே மெடிடேஷன் தான், அதே சுத்திகரிப்பு தான், அதே பிரார்த்தனை தான். ஆனா அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த இன்டென்சிட்டியும் நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும். எல்லாரும் அதே மாதிரி தான் சமைக்கிறாங்க. ஆனால் சில பேர் சமையல் மட்டும் ஏன் நல்லா இருக்கு, அவங்க அதில் ஆத்மார்த்தமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பேர் ஆஃபீஸில் பணி செய்கிறாங்க, ஆனால் சில பேர் மட்டும் ஏன் சிறப்பாக வேலை செய்கிறாங்க. எவ்வளோ ப்ரிசெப்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க, எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆனால் சில பேர் மட்டும் பார்க்கும்போது நமக்கு ஏன் நல்லா பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா அவர்கள் ஆத்மார்த்தமாக செய்கிறார்கள்.
சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்றார், வாட் எவர் இஸ் ஒர்க் டூயிங் இஸ் ஒர்க் டூயிங் த பெஸ்ட் ஒர்க். எதை நீ செய்தாலும் அதை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய். அது செஞ்சுட்டோம்னா அதோட என்ன வரும்? இன்றைய தியானம் பல இடங்களில் தாஜி சொல்றார், உன்னுடைய தியானம் எப்படி இருக்கணும்? குருநாதர் எப்படி தியானம் செய்வாரோ அதை போன்று ஒரு தியானத்தை வைத்துக்கணும். நாளைக்கு பாபுஜி மகாராஜோ, சாரிஜியோ, தாஜியோ அவர்களுடைய தனி தியானம் அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதை போன்று நான் தியானம் செஞ்சுட்டு அதோட என்ன வரும்? இந்த நிலைப்பாடை நான் எடுத்து அந்த குறிக்கோளை நோக்கி இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலையை 7 மாதத்தில் நான் அடைவதற்கு தயாராக இருந்தால் குருநாதர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். எல்லாருமாக சேர்ந்து அதை நோக்கி வேகமாக சென்று அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அந்த குறிக்கோளை அடைந்து அவரை இந்த புது வருடத்தில் இன்னைக்கு இனிதான் ஆரம்பிச்சோம், 7 மாசத்துல ஒருத்தன் வந்துட்டான்பா அப்படின்ட்டு அவருடைய மனதை மகிழ்ச்சி அடையும்படி நம்ம வாழணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.